தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 6/5/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம்மிடமும் கர்த்தர் கூறுகின்றார், இந்த காலத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வருகை சமீபமாய் வந்துவிட்டது என்று நாம் அனைவரும் அறிகின்ற உண்மை. எங்கு பார்த்தாலும் போர்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், சண்டை சச்சரவுகள் காணப்படுகின்றது. ஒரு கட்டத்தில் மக்கள் அனைவரும் பாவத்தில் வீழ்ந்து வெளியே வர முடியாமல் தவிக்கின்றார்கள். அப்படித்தானே பிரியமானவர்களை, நாம் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆனால் நாம் அப்படிப்பட்ட நபர்களை சந்தித்து, நீங்கள் மனம் மாறுங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமாய் வரப்போகின்றது என்று நாம் பறைசாற்ற வேண்டுமாம், அதை கூற வேண்டுமாம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் இறைவனின் அன்பை எடுத்து கூறி அவர்களை பாவத்தில் இருந்து பரிசுத்தமாக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டுமாம். பிரியமானவர்களே, நாம் நம்மை சோதித்து பார்ப்போம். நம் பக்கத்தில் உள்ள அந்த அப்படிப்பட்ட ஒரு குடியார மனிதனை கூட நீ குடிக்காத என்று சொல்வதற்கு நாம் பயப்படுகின்றோம். அப்படித்தானே? காரணம், அவன் நமக்கு தீங்கு செய்து விடுவான் என்று. இதை கர்த்தர் கூறுகின்றார். அப்படியல்ல, ஜெபித்து விட்டு அவர்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபித்து, இது குடி மட்டுமல்ல, நிறைய பேர் பான்பராக்கு போன்ற போதைப் பொருட்களுக்கும் விபச்சார பாவங்களுக்கும் செல்போனில் அந்த கேமுக்கும், அது மட்டுமல்லாமல் நிறைய போதை போன்ற விளையாட்டுகளில் பணத்தை சேர்க்க வேண்டும் என்று நினைத்து பணத்தை அழித்து கொண்டு நிறைய பேர் சுற்றித் திரிகின்றார்கள். பிரியமானவர்களே, அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபித்து கூடுமான மட்டும் அவர்களுக்கும் நாம் முடிந்த அளவு அன்பாக ஆலோசனை கொடுத்து அவர்களை திருத்த பார்க்க வேண்டுமாம். இதைதான் கர்த்தர் இன்று நம்முடன் கேட்கின்றார். ஆகவே இன்றிலிருந்து இப்படிப்பட்ட மக்களுக்காக முதலில் ஊக்கமாக ஜெபிப்போம். நாம் என்ன செய்வோம்? நம் குடும்பங்களுக்காக, நம் பிள்ளைகளுக்காக தான் ஜெபித்துக் கொண்டிருப்போம். அப்படித்தானே? இனி நம் குடும்பத்தை கடவுள் சார்பில் விட்டு விடுவோம். பிறருக்காக, இப்படி பாவங்களில் ஈடுபட்ட மக்களுக்காக ஊக்கமாக ஜெபிப்போம். முடிந்தால் அவர்களிடம் பேசி அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு பிரியமானவர்களாக மாற்றுவோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நாங்கள் இவ்வளவு நாளும் எங்கள் குடும்பங்களுக்காகவே ஜெபித்துக் கொண்டிருந்தோம் என்று நீர் அறிந்து இந்த செய்தியை இந்த சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தில் கிருபையின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுக்கு நீர் தருகின்றப்பா. நீங்கள் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்தது போதும். இனி அழிந்து போகின்ற இந்த ஆத்மாக்களுக்காக ஜெபித்து அவர்களையும் பரலோகத்தில் சேர்க்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அவர்களை மனந்திரும்புங்கள் என்று அவர்களை நான் அழைத்தது போல் நீங்களும் அழையுங்கள் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் இனிமேல் பிறருக்காகவே ஜெபிப்போம், அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காகவே ஜெபிப்போம், குடும்பமான மட்டும் அவர்களையும் நாங்கள் மனந்திரும்ப முயற்சி எடுப்போம் என்று யார் யாரெல்லாம் என்னுடன் சேர்ந்து பொருத்தனை செய்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களை முயற்சி ஆசீர்வதிங்க. அதன் மூலம் கோடானு கோடி ஆத்மாக்கள் மனம் திரும்ப எங்களை பயன்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.